Hello students, welcome to Students Teacher Channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டில் 13th லெசன் கெமிக்கல் பாண்டிங் அந்த லெசனில் அயானிக் பாண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது? ஸோ நம்ம அயானிக் பாண்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் அயானிக் பாண்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. அயானிக் பாண்ட்னா என்ன? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ்க்கு பிட்வீனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகிறத நம்ம அயானிக் பாண்ட் அப்படின்னு சொன்னோம். ரைட்? இப்போது அது எப்படி ஃபார்ம் ஆகுது? லெட் அஸ் கன்சிடர் டூ ஆட்டம்ஸ். இப்போ நம்ம டூ ஆட்டமை கன்சிடர் பண்ணுறோம். நவ் இங்கே ஏ அப்படிங்கிற ஒரு ஆட்டம் இருக்குது அண்ட் பி அப்படிங்கிற ஒரு ஆட்டம் இருக்குது. ஆட்டம் ஏ கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா 9 எலக்ட்ரான் இருக்குது. ஆட்டம் பி கிட்ட 7 எலக்ட்ரான் இருக்குது. இது ஆக்டட். எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆக்டேட். ஆக்டட் அப்படின்னா நம்பர் 8 அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷனில் செட்டில்டு ஆகணும் அப்படின்னா அதோடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் 8 இருந்துச்சுன்னா அப்போது அந்த ஆட்டம் எப்படி இருக்கும்? இட்ஸ் ஸ்டேபிள். இட்ஸ் லீட்ஸ் டு ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ எல்லா ஆட்டமும் எப்படி இருக்க தான் ஆசைப்படும்னா அது ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபர்ஸ்ட் எய்மாக இருக்கும். ஸோ அது ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு என்ன நம்பர் நமக்கு தேவைப்படுது? 8. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 இருக்கிறோம். ரைட்? ஸோ இந்த 8 காமனாக யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஆட்டம்ஸு இப்போ நம்ம அயானிக் பாண்ட் ஃபார்மேஷன் பார்க்குறோம். ஆட்டம் ஏ இதுவும் ஸ்டேபிளாக இருக்கணும். ஆட்டம் பி இதுவும் ஸ்டேபிளாக இருக்கணும். பட் இந்த ஆட்டம் ஏ அண்ட் ஆட்டம் பியில் சம்ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்ன? இங்கே ஒரு எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு லெஸ் எலக்ட்ரான் இருக்குது. ஷார்ட் அவுட். ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. எதுக்காக எலக்ட்ரான் அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்குது? இட்ஸ் லீட்ஸ் டு ஸ்டேபிள். அது ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டம் கிட்ட எலக்ட்ரான் அதிகமாகவும் ஒரு ஆட்டம் கிட்ட எலக்ட்ரான் கம்மியாகவும் இருக்குது. ஸோ அப்போது இங்கே 9 எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த 9 எலக்ட்ரானில் 1 இந்த ஏங்கிற ஆட்டம் என்ன பண்ணிடுது? லாஸ் பண்ணுது. இங்கே லாஸ் பண்ண இந்த எலக்ட்ரானை ஆட்டம் பி இங்கே கெயின் பண்ணுது. ஸோ ஆட்டம் ஏ 1 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, ஆட்டம் பி 1 எலக்ட்ரான் கெயின் பண்ணி ரெண்டுமே எங்கே வருதுன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இட்ஸ் லீட்ஸ் டு ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை அட்டைன் பண்ணுது. ரைட்? ஸோ அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது பொதுவாக எந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்க்கு பிட்வீனில் நடக்கும்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்க்கு பிட்வீனில் தான் இந்த அயானிக் பாண்ட் ஃபார்மேஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த மெட்டல் அண்ட் நான் மெட்டல் பீரியாடிக் டேபிளில் எங்கே இருக்குது? குரூப் நம்பர் 1 அண்ட் குரூப் நம்பர் 2. ஸோ டோட்டலாக 18 குரூப் இன் தேர் பீரியாடிக் டேபிள். 18 குரூப்ஸ் இருக்குது, 7 பீரியட்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் குரூப் அண்ட் செகண்ட் குரூப்பில் தான் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் இருக்குது. அப்போ பீரியாடிக் டேபிளில் ஃபர்ஸ்ட் குரூப்பில் அண்ட் செகண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு பிட்வீனில் என்ன பாண்டிங் க்ரியேட் ஆகுது? அயானிக் பாண்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஆல்கலி மெட்டல்ஸ் அண்ட் செகண்ட் குரூப்பில் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது இருக்குது, அதுக்கு பிட்வீனில் தான் அயானிக் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. ஃபார்ம் அயானிக் பாண்ட். ரைட்? நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரோவேலன்சி. ஸோ இந்த அயானிக் பாண்ட்டுக்கு இன்னொரு நேம் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஏன்னா அயானிக் பாண்டில் ஃபுல்லாக எலக்ட்ரானுடைய கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அதை எலக்ட்ரோவேலன்ட் பாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன எலக்ட்ரோவேலன்சி அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் அன் ஆட்டம் ஆஃப் an elements loss or gain to form an electrovalent bond is called its electrovalency. ஸோ எலக்ட்ரோவேலன்சின்னு நம்ம ஏன் அதுக்கு நேம் பண்ணுறோம்?
எலக்ட்ரோவேலண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஆட்டம் எவ்வளோ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது அண்ட் லாஸ் பண்ணுது. ஸோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை தான் என்னன்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரோவேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரு ஆட்டம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணுதா இல்லை லெஸ் பண்ணுதா, எவ்வளோ நம்பர் எலக்ட்ரானை ஆட் பண்ணி ஆர் லெஸ் பண்ணி எலக்ட்ரோவேலண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம், எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட், தட் மீன்ஸ் அயானிக் பாண்டை ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோவேலன்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட் இன் சோடியம் குளோரைடு NaCl. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மாலிகுல் கொடுத்துருக்காங்க NaCl சோடியம் குளோரைடு. இங்கே நமக்கு ஹீரோ யார் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் தான். மாஸ் நம்பர் நமக்கு தேவையில்லை இந்த டாப்பிக்கில். ஏன் அட்டாமிக் நம்பர் மட்டும் தேவைப்படுது? ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அங்கே தான் இருக்குது. அயானிக் பாண்ட்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்டையர் டேர்ம் அயானிக் பாண்டை கேரி பண்ணுறது யார், எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு, அட்டாமிக் நம்பரில். ஸோ அட்டாமிக் நம்பர் சோடியமோட சிம்பிள் Na, குளோரினோட சிம்பிள் Cl, பாட்டமில் இருக்க நம்பர் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் 11, 17. ஸோ இந்த 11 and 17 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுக்கு பிட்வீனில் தான் பாண்டிங் கிரியேட் ஆக போகுது. சி கவனிங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் இதுதான். எலக்ட்ரான் அதோடைய ஷெல் ஆர் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் எப்படி அரேஞ்ச் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் பார்ட்டில் இருக்குது. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் அதோட எலக்ட்ரான் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் திஸ் யூனிவர்ஸ் ஒரு பேசிக் ஆர் எலமெண்ட்ரி பார்ட்டிக்கலான எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். ஸோ இந்த புரோட்டானும் நியூட்ரானும் எங்கே இருக்குது அப்படின்னா சென்டர் ஆஃப் தி ஆட்டம் நியூக்ளியஸ்குள்ளே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நமக்கு நியூக்ளியஸ்லாம் தேவையில்லை. ஏன்னா புரோட்டான் பற்றியோ நியூட்ரான் பற்றியோவா பேச போகிறோம்? இல்லை, நம்ம பேச போகிறது எல்லாமே எலக்ட்ரான் பற்றி தான். ஸோ புரோட்டான் அப்படிங்கிறதுனால நான் நியூக்ளியஸ் மட்டும் என், கேபிட்டல் என் அப்படின்னு காட்டியிருக்கேன். நமக்கு தேவை எலக்ட்ரான். எலக்ட்ரானோட பிளேஸில் அதோட KLMN ஷெல்லில் எப்படி பிளேஸ் ஆகிருக்கு. நமக்கு டோட்டலி 11 எலக்ட்ரான் தான் இருக்குது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் இது எல்லாமே அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசனில் அதோடைய ஃபார்முலாஸ் இருக்குது. 2n². அந்த 2n² ஃபார்முலாவை ஃபேஸ் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷெல்லில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும், 2. மினிமம் அங்கே 2 தான் இருக்குது. ஸோ 2 மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். செகண்ட் செல்லில் மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். நமக்கு 11 இருக்குது. ஸோ 8 பண்ணியாச்சு. 2 + 8 10 வந்துடுச்சு. அப்போ 11ல் நம்ம 10 எலக்ட்ரான்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 1 எலக்ட்ரான் தான் பேலன்ஸ்டு. ரிமைனிங் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியில் வச்சுருக்கோம். அடுத்தது குளோரினுக்கு அதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஷெல் நம்ம ட்ரான் பண்ணியிருக்கோம். நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வைக்க முடியும், மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான். செகண்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் மேக்ஸிமம் வைக்க முடியும், 8ம் வச்சாச்சு. தேர்டு ஷெல்லில் மேக்ஸிமம் எவ்வளோ, 18 எலமெண்ட்ஸ் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். பட் நம்மக்கிட்ட ரிமைனிங் 7 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 நான் ஃபில் பண்ணிட்டேன். இங்கே சோடியமும் குளோரின் மட்டும்தாங்க இருக்குது. சோடியமுக்கும் குளோரினுக்கும் பிட்வீனில் தான் அயானிக் பாண்ட் அப்படிங்கிறதே ஃபார்ம் ஆக போகுது. ஸோ அது ரெண்டை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது இது ரெண்டுமே ஸ்டேபிள் ஆகணும், பாண்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். அப்போது இதுக்கிட்ட எக்ஸஸாக என்ன இருக்குது, 1 எலக்ட்ரான் இருக்குது. இதுக்கிட்ட 1 இருக்குது. 7 யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கிட்ட 1 தான் தேவைப்படும். குளோரினுக்கு 1 தான் தேவைப்படுது, 1 எலக்ட்ரான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 வச்சுருக்காங்க, செகண்ட் ஷெல்லில் 8 இருக்குது. நான் ரொம்பலாம் ஆசைப்படல, நான் 1 தான் வச்சுருக்கேன்,
நான் 7 ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டு நான் அவ்வளோ ஆசைப்படல, என்கிட்ட இருக்கதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஷெல்லில் இருக்க 8 யூஸ் பண்ணி இது ஸ்டேபிளாக மாறிக்கும். இந்த தேர்ட் ஷெல்லில் இருக்க ஒரு எலக்ட்ரானை குளோரினுக்கு கொடுத்துரும். ஸோ கொடுத்துட்டு இங்கே மொத்தமாக 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு எலக்ட்ரானை இது கெயின் பண்ணிவிட்டு இது என்ன மாறிக்கும்னா 8 எலக்ட்ரான்ஸாக மாறிக்கும். ஸோ அப்போ இங்கேயும் 8 அட்டைன் பண்ணிடுச்சு, இங்கேயும் 8 அட்டைன் பண்ணிடுச்சு. Na அந்த கான்செப்டில் நம்ம சொன்ன மாதிரி சோடியம் அதுக்கிட்ட இருக்க ஒரு மைனஸை பக்கத்தில் இருக்க குளோரினுக்கு கொடுத்துட்டு அது ப்ளஸ்ஸாக மாறிக்குது. ப்ளஸ் மீன்ஸ் கேட்டையானாக மாறுது. Cl குளோரின் சோடியம் கிட்டே இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு அது மைனஸாக மாறுது. ஸோ குளோரின் இங்கே ஆனையான ஆக்ட் ஆகுது. Na that means sodium combined with an atom of chlorine, an electron is transferred from sodium atom to chlorine atom forming NaCl sodium chloride molecule. நல்லா கவனிங்க, சோடியம்ங்கிற ஒரு ஆட்டமும் குளோரின்கிற ஒரு ஆட்டமும் கம்பைன் ஆகுது. எப்படி கம்பைன் ஆகுது? எலக்ட்ரான்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கம்பைன் ஆகுது. NAங்கிறது ஒரு ஆட்டம், Clங்கிறது ஒரு ஆட்டம், ஃபார்மிங்க NaCl சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. போத் ஆட்டம்ஸ் அட்டைன் ஸ்டேபிள் ஆக்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன். ஸோ இதோட ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம், NaCl. உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன், MgCl2. ஸோ அதை சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ்.